ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், ரெகுலர் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிளவுட் டெக்னாலஜிஸில் பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.